சச்சின் அந்த ஃபுல் ஷாட் ஆடி கேட்ச் மேலே போகும் பாருங்க, பிடிக்காது 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 பிடிக்காதுன்னு பிடிச்சிருவாங்க. தலை தோனியை பார்த்தா நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். சரி, ஸ்ட்ரைக் அங்கே கொடுக்க போகிறோம் பார்த்தா இவரெல்லாம் முட்டி போட்டு இந்த ஸ்வீட் ஷாட்லாம் அடித்தா அந்த பக்கம் 6 போகும். ரிக்கி பாண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங் இருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? ஆமாங்க, அதெல்லாம் நான் டெஃபினட்டா நம்புறீங்கல்ல? ஆமாம். 2 ஓவரில் 40 ரன் என்னோ தேவை இருக்கும். இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு பார்த்தா அடி டம்னு அடிச்சு முடிச்சிருவார் மேட்சை. 8 பால் நீ யாருன்னு காட்டுன்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கும் அந்த மேட்ச். வணக்கம். இன்னைக்கு டேக் ஆஃப் சாம்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஹாய், நான் தான் ஸ்பெஷல் கெஸ்ட். ஆமாம், விக்ரம் வந்திருக்காரு. நன்றி விக்ரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தது கமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் நர்வ் ரேக்கிங்காக இருந்துச்சுங்க. என்னடா இது இப்போ என்ன பேசணுன்றாங்க, இந்த பம்மல் கேஸ் சம்பந்தத்தில் கமல் சொல்லுவார்ல, என்னங்க மாடு இழுக்குது பாம்பு ஊறுது, தண்ணி வர வைக்கணும், இதுக்கு நல்ல டைலாக் வர பேசணுமான்ற மாதிரி நிறைய என்னடா வாய்ஸ் கேட்குது, அது இருக்கு, பிஸ்கெட் வைக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நடுவில் பேச வர செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ வெரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைவ் டிவி. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் விக்ரம். இன்ஃபேக்ட் உங்களோட நாங்க எங்க காம்பாக்ஸ்லாம் ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஸோ விக்ரம், நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேன் நல்லா தெரியும். ஆமாம். ஸோ குவிக் ரேபிட் ஃபயர். ஷோர். சின்ன வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து இமிட்டேட் பண்ண கிரிக்கெட்டர் யாரு? இமிட்டேட் பண்ண கிரிக்கெட்டர் மேபி வீரேந்தர் சேவாக். அவர் ஒரு கால் நகர்த்தாம அடிப்பார்ல, அதை மாதிரி ட்ரை பண்ணுவோம், வராது. பட் யா, நீங்க வந்துட்டு இவர மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆகணும்னா யார் இருந்திருப்பாங்க? பிரெட்லி. இந்த ஆக்ஷன் தானா? ஆமாம். ப்ளஸ் அவர் பார்க்க ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், டாம் க்ரூஸ் மாதிரி இருப்பாப்ல, அதனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஹார்ட் பிரேக்னா எந்த மேட்ச் சொல்லுவீங்க? 2003 வேர்ல்ட் கப் ஃபைனலுங்க. அது ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? 90s கிட்ஸ்னாலே அப்படிதான். ஆமாங்க, அந்த ஃபைனல் நான் 2003 தான் எனக்கு கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து என்ன சொல்கிறது, இந்தியா வந்து தோக்கும் அப்படின்றது ஒரு ரியாலிட்டியே தெரியாமல் ஒரு சின்ன பையனா ஒரு இன்னசென்ட் சோல் போய் உட்காந்துச்சு. நான் தான் அவங்க அப்படியே ஆட அவுட் ஆக அப்படியே அந்த சச்சின் அந்த ஃபுல் ஷாட் ஆடி கேட்ச் மேலே போகும் பாருங்க, பிடிக்காதுன்னு பிடிச்சிருவாங்க. ஆமா, அதனால அது ஒரு மாதிரி அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக். ரிக்கி பாண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங் இருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? ஆமாங்க, அதெல்லாம் நான் டெஃபினட்டா நம்புறீங்கல்ல? ஆமா, நாங்களும் அதை நம்புறோம். உங்களுடைய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல போயிட்டு செம்மையா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா? நானா? நீங்க கல்லி கிரிக்கெட்டா இருக்கலாம், எல்லோனா இருக்கலாம். எங்க ஏரியாவில் நான் தான் பெரிய ஆளு. பட் அதெல்லாம் கணக்கு இல்லை, ஏன்னா இங்க அடிச்சு அங்க 6 போயிடும். அதனால கல்லி கிரிக்கெட்லாம் ஈஸியா அந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. பட் நான் வந்து நல்லா விளையாடினது வந்து கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ ஒரு மேட்ச்ல ஓரளவு நல்லா ஆடினேன். அது மட்டும் எனக்கு இன்னைய வரைக்கும் ஒரு நல்ல மெமரியா இருக்கு. ஏன்னா மற்ற மேட்ச்லலாம் நம்மள சப்ஸ்டியூட்டாக உள்ள தண்ணியை கொடுக்க மட்டும் அனுப்புவாங்க. அப்பன்னு பாருங்க, அவனுங்க அப்போதாங்க உள்ளே போயிருப்பான், 5 டப்புன்னு அடிச்சிருவாங்க. அடித்த உடனே திடீர்னு பார்த்தா நம்ம சும்மா தானே இருக்கணும், இப்படி கை நீட்டிடுவான். அப்போ ஒரு கோச் இருந்தார், அவர் எப்படின்னா யாராச்சும் அடிச்சிட்டானா அவனை உற்சாகப்பட்டுன்னு என்ன அனுப்பிச்சி விட்ருவாங்க. நானும் லொக்குன்னு ஓடி, சரி குண்டா வேற இருப்பேனா, சரின்னு உள்ளே ஓடி வெளில பண்ணுற மாதிரி உனக்கு ரன்னிங் எக்ஸசைஸ்னாச்சும் இருக்கட்டும்னு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவனுக்கு ஷூ லேஸ்லாம் கட்டி விட்டுருந்தேன். பட் ஓகே, அவன் நல்லா விளையாடினான். டிசர்விங் கேண்டிடேட். ஐபிஎல்ல உங்க ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே தாங்க, ஆப்வியஸ்லி. தலை தோனியை பார்த்தா நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? தலை தோனியை பார்த்தா நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். ஒரு கொலாப் போதும். அந்த ஒரு கொலாப்ல நம்ம ஒரு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏற்றிடலாம். அந்த மாதிரி மேபி அந்த மாதிரி கேட்பேன். ஆர் I don't know. என்ன பர்சனலாக ஜஸ்ட் சம்திங் ஐ லைக் டாக் வித் ஹிம். ரொம்ப என்ன சொல்ல, ஸ்டார்டம் கம்மி பண்ணிட்டு நார்மலாக ஏதாச்சும் பேச முடியுமான்னு பார்ப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் சம்மந்தமே இல்லாமல் ப்ரோ. அப்புறம் ஃபார்மிங்லாம் எப்படி போகுது, விவசாயம் நல்லா இருக்குங்களா உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை கம்மி, அந்த மாதிரி ஏதாச்சும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. தலை தோனி தவிர உங்களுக்கு சிஎஸ்கேல பிடிச்ச கிரிக்கெட்டர் யாரு? ஏன்? என் முன்னாடி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆமாம், அவர் வந்து நல்லா ஞாபகம். இவர் மேட்ச்சில் வந்து அடிக்க ஹேடன் இருப்பார், இவர் உள்ளே வந்திருப்பாப்புல. சரி, ஸ்ட்ரைக் அங்கே கொடுக்க போகிறோம் பார்த்தா இவரெல்லாம் முட்டி போட்டு இந்த ஸ்வீட் ஷாட்லாம் அடித்தா அந்த பக்கம் 6 போகும். ஓ, இவர் இப்படிலாம் அடிப்பாப்லையா, அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிக்கும்.
அதே ஆல்பி மார்க்கல்னு ஒருத்தர் இருப்பாப்ல முன்னாடி, அவர் அந்த ஒரு கோலி 6 அடிப்பாப்லையா அதானே? அதான் அதே மேட்ச் தான். அந்த டேனியல் விட்டோரி வந்து 90th ஓவர் கோலி கொடுப்பாரு. அன்னையிலிருந்து தான் ஐ திங்க் இந்த பெனல்டிமேட் ஓவரோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர் யாராச்சும் பார்த்துக்குவாங்கன்னு வந்து அவர் வச்சு அந்த 2 ஓவரில் 40 ரன் என்னோ தேவை இருக்கும். இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு பார்த்தா அடி டம் டம்னு அடிச்சு முடிச்சிருவார் மேட்சை. ஸோ ஆல்பி மார்க்கல் ஐ டூ மிஸ் ஹிம். ஸோ ஐ மீன் இப்போ எல்லாரும் பிடிக்கும், பட் அவங்களுக்கு சும்மா ஒரு மெமரிஸாக சொல்லிருக்கேன். சிறப்புங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி ராப் திஸ் அப். ஒரு ட்ரீம் கிரிக்கெட் மேட்ச்னா எந்த கிரிக்கெட்டோட நீங்க பாப்பீங்க? எந்த மேட்சா இருக்கும்? யார் 2 டீம்ஸ் ஆடுறாங்க? ட்ரீம் கிரிக்கெட் மேட்ச்னா ஐ திங்க் எனக்கு வந்து தினேஷ் கார்த்திக் அந்த பங்களாதேஷ் ஒன்று தான் ட்ராஃபியில் அவர் கடைசியில் வந்து முடிச்சு கொடுப்பார்ல அந்த மேட்ச். இப்போ கூட நான் அதில் 154 மில்லியன் வியூஸு, நானே ஒரு 54 மில்லியன் வியூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா 8 பால் வேற லெவல். ஆமாம், ஏன்னா தினேஷ் நம்ம ஊர் காரன்றனால அவர் மேலே ஒரு ரொம்ப அன்பு இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய மேட்ச்ல முன்னாடி அவர் வாசிம் ஜாஃபர்ல ஓப்பனிங்லாம் போவாங்க டெஸ்ட் மேட்ச்ல. ஆமாம், அந்த ஒரு மேட்ச்ல நிறைய இதெல்லாம் நிறைய இருக்கு, பட் அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத மாதிரி தோணும். ஸோ அவர் ஆடும்போது நம்மள அறியாம ஒரு ஈர்ப்பு. அண்ட் அவருக்கு அது வந்து ஒரு யூனிவர்ஸாக கரெக்டாக உனக்கு ஒரு 8 பால் தரேன், அந்த 8 பால் நீ யாருன்னு காட்டுன்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கும் அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்ச் என் லைவ்ல மேபி நான் திருப்பி போய் பார்க்கணும்னு நினைப்பேன், வித்தவுட் த மெமரி ஆஃப் வின்னிங் இட் ஆர் சீயிங் இட்.